போன வீடியோவில் அடி போட்டுட்டு மேலே 2 சுற்று போட்டிருந்தோம். சுற்று போட்டுட்டு அடுத்து மேலே வரைய போட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலான்னு சொன்னோம். இப்போ மேலே வரைய போட்டாச்சு. மேலே வரைய போட்டாச்சு. இப்போ வந்து இது எப்படி சொருகிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ 1 2 3 மூணாவது இதுலேருந்து சொருகணும். 3வது நாட்டிலேருந்து 1 2 3 1 2 3 இதே மாதிரி இடையில ஒரு நாட் விட்டுட்டு கோர்க்கணும். இது வந்து அப்படியே ஃபுல்லாக கோர்த்து விட்டுறலாம். இது வந்து நேராக கோர்க்க முடியாது, கிராஸாக தான் கோர்க்க முடியும். இதே மாதிரி இந்த ஒயர் ஃபுல்லாக சொருவி விட்டுருன்னு பாருங்க. இதுக்கு முறை சொருவி விட்டுருக்கேன். அடுத்து கைப்பிடி போடுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து 5 அடியில் 2 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 அடி. ஒன்று 2 3 4 5 எங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஒயர் வந்து சரியாக வச்சுக்கிறேன். இது வந்து ரன்னிங் ஒயரு, ரோல் ஒயரு, ரன்னிங் ஒயரு. இப்போ கைப்பிடிக்கு மாட்டினோம்ல 5 அடி, அதுக்கு பின்னாடி இந்த ஒயரையும் மாட்டிடணும். ஒரு அடிக்கு இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வந்து ஒரு அடிக்கு விட்டுருணும். இந்த ஒயர் கூட விட்டுட்டு இப்போ இந்த ஒயர் வந்து இப்படி பிடிச்சிட்டு இது வந்து ரன்னிங் ஒயரு, இது வந்து ரன்னிங் ஒயரு. இப்போ பாருங்கள், இப்படி கொண்டு வந்து அடுத்து இப்படி சுற்றணும். சுற்றி இப்படி கொண்டு வரணும். இதை வந்து இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே போகணும். இது வந்து இப்படி திருப்பிக்கிறணும். திருப்பிட்டு இப்படி இந்த ஒயருக்கு பின்பக்கமாக கொண்டு வந்து அடுத்து இதை வந்து இப்படி திருப்பணும். திருப்பி இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். வலது பக்கம் கொண்டு வந்துடணும். அடுத்து இந்த ஒயர் இப்படி திருப்பிக்கிறணும். திருப்பிட்டு அப்படியே இடது பக்கம் கொண்டு போகணும். அடுத்து வலது பக்கம் கொண்டு வரணும். இந்த 2 ஒயருக்கு இடையில கொண்டு போய் இடது பக்கம் கொண்டு வந்துடணும். இந்த ஒயர் இப்படி மாற்றி அப்படியே இந்த 2 ஒயருக்கு இடையில வந்து வலது பக்கம் வந்துடணும். அந்த இது நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே போட்டுகிட்டே போகணும். பாருங்கள், இப்படி இருக்கா. இது அப்படியே இந்த 2 ஒயருக்கு 1 2 இந்த 2 ஒயருக்கு இடையில கொண்டு வந்து அப்படியே இப்படி திருப்பிக்கிறணும். திருப்பிட்டு அப்படியே இந்த 2 ஒயருக்கு இடையில வந்து வலது பக்கம் வந்துடணும். அப்படியே இந்த 2 ஒயருக்கு இடையில வந்து இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே போடணும். இந்த இது வந்து அகலமாக வந்துடக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் லாஸ்ட்டு வரைய வரணும்.
இப்படியே மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே போகணும். இந்த ஒயர் வந்து இப்படி போட்டுகிட்டே போகிறப்போ இந்த 2 ஒயர் இருக்குல்ல, இந்த 2 வரையும் அப்பப்போ டைட் பண்ணிக்கிறேன்னு, அதை நெருக்கலாக வரும் கைப்பிடி. பாருங்கள் போட்டிருக்கோம்ல, இதே மாதிரி லாஸ்ட் வரைய போடணும். லாஸ்ட் வரைய போட்டு பார்க்கலாம். இப்போ 2 பக்கமும் கைப்பிடி போட்டாச்சு. ஒரு பக்கத்துக்கு 1.5 அடியில் போட்டிருக்கேன். 2 பக்கமும் 1.5 அடி தான். ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு லாஸ்ட்டில் வந்து இப்படி ஒரு நாட் போட்டுக்கிறணும். 2 பக்கமும் ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்படி ஒரு நாட் போட்டுக்கோங்க. கீழே எப்படி போட்டிருக்குமோ அதே மாதிரி தான் மேலே வரையும் நம்ம போடணும். அகலம் கம்மியாக அகலம் கூட இப்படியெல்லாம் போடக்கூடாது. இப்போ வந்து இதை அப்படியே திருப்பி வச்சு 2 பக்கமும் ஒரே அளவாக ஃபஸ்ட்டே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டேவும். இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். 2 பக்கமும் ஒரே அளவாக இருக்கணும். இப்போ இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம் உருவாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த கூடையை பரட்டி போட்டு உள் பக்கமாக சொருவி விட்டுறலாம். இப்போ இந்த நாட் போட்டோம்ல, அதை எடுத்து விட்டு இதை அப்படியே நல்லா சொருவிடணும். கிராஸாக தான் சொருகணும். இப்போ சொருவினோம்ல, இதே மாதிரி சொருவி விட்டு பார்க்கலாம். அதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டால் இதே மாதிரி தான் வரும். பாருங்கள் வந்திருக்குல்ல. இதே மாதிரி தான் வரும் ஏணிப்படி முடிச்சு போட்டால். இப்போ கைப்பிடியை இந்த 2 பக்கமும் சொருவிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ கைப்பிடி போட்டு புறத்தையும் சொரியாச்சு. அதே மாதிரி கை வயரையும் புறத்தையும் உள்ள சொரியாச்சு. இது வந்து ஏணிப்படி நாட்டு போட்டது. ஏணிப்படி நாட்டு போட்டால் இதே மாதிரி தான் வரும். இப்போ பையை வந்து பரட்டி போட்டுடலாம். இப்போ பரட்டி போட்டாச்சு, கைப்பிடியும் போட்டாச்சு.
இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி.